சீமான் வந்து அவரெல்லாம் ஒரு அரசியல் கட்சியாக நாங்களாம் மதிக்கிறதில்ல. அவருக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாரும் பேசிக்கிறாங்க. பேசுறதுக்கே ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். அவருக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணான்னு தான் என்னுடைய எண்ணம். அண்ணா சீமான் வந்து நல்ல ஒரு பேச்சாளர், ஆற்றல் உள்ள நல்ல அண்ணன் தான். அவர் சில விஷயங்கள்லாம் இப்போ ரொம்ப ஒவ்வொரு தலைவரை பற்றி அவதூறாகவும் ஒரு மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. அதனால அவர் பேச்சு தான் வாழைப்பழம் மாதிரி இருக்குது, செய்கைகள் ஒன்றுமே கிடையாது. அதிலே இப்போ என்னுடைய தலைவர் தலைவர் விஜய் அண்ணன் கூட பேசியிருக்காரு சமீபத்தில். அதெல்லாம் அவர் கொஞ்சம் பேச்சு ஒன்று நிறுத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும். ரெண்டாவது காளியம்மா வந்து நல்ல ஒரு பேச்சாளர். அவங்களே வெளில போகிறாங்கும்போது அவருடைய யோக்கியதை என்னன்னு புரியுது. இதுதாம்மா என்னுடைய சொந்த வார்த்தை. இல்லை, நல்லா தான் பேசுகிறாரு. அதுக்கு எங்கே எப்படி எப்படி பேசணும்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு பேசுகிறாரு. அது ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போகுது. அதால் மக்கள் வந்து சும்மா பேசுகிறவங்களெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. எப்போனா ஒரு வாட்டி பேசுகிறவங்கள தான் வந்து இது அதிகமாக பேசுகிறவங்ககிட்டனா பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க. நீ நியாயமாக பேசியிருந்தாலும் சரி, அநியாயமாக பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க. இதான் உலகம்.